Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class-VII Science Chapter 2 Nutrition in Animals Part-19. இதுல இதுவரைக்கும் டைஜஸ்ட் ஆன ஃபுட் எப்படி உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகுது, உணவு எப்படி உறிஞ்சப்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வில்லி அப்படிங்கிற போர்ஷன் மூலியமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட், அதாவது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது டைஜஸ்டடு ஃபுட்டு பிளட் வெசல்ஸ்குள்ள ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வால் மூலியமா, அதனுடைய சுவர் மாதிரி இருக்கிற அந்த மூக்கஸ் மெம்பரேன் மூலியமா எப்படி பிளட் வெசல்ஸ்க்கு போய் சேருது அப்படிங்கிறத ப்ராசஸுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன், உணவு உறிஞ்சுதல். ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த மாதிரி டியூப் மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தின் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர், திசுவாலான லேயர். அடுத்தது வந்து மசில் லேயர், சர்க்குலரான மசில்ஸும் இருக்கும், லாங்கிடியூட்னல் மசில்ஸும் இருக்கும். அடுத்து வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கு கீழே இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் மூக்கஸ். இந்த மூக்கஸ் மெம்பரேனுக்கு பேர் சப் முக்கோசா. இதில் தான் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் வந்து போகும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூக்கஸ் மெம்பரேன், சளிச்சவ்வு. இதுல தான் அந்த வில்லி அப்படிங்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதனுடைய வால்ஸ்ல இருக்கும். அதாவது திண்டு மாதிரி இருக்கும். இது குடல்ல இருக்கிறனால இதை குடல் உறிஞ்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி திண்டு மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறனால அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு பேர் தான் வில்லி. நிறைய சேர்ந்து ப்ளூரல் வேர்டு வந்து வில்லி, சிங்குலரா சொல்லலாம்னா வில்லஸ். இந்த மாதிரி பிளட் வெசல்ஸுக்கு போற உணவு தான் டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு சப்ளை ஆகுது. அது எதன் மூலியமா போகுதுன்னா இந்த வில்லி அப்படிங்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மூலியமா. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற இந்த வில்லி அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப் மூலியமா தான் பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த சிங்கிள் வில்லியினுடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். இந்த வில்லி அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன் மேல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இந்த வில்லியில இருக்கிற ப்ரொஜெக்ஷன், அதாவது இந்த மாதிரி பிரஸ் மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து இதனுடைய இந்த வில்லியினுடைய பார்டர் ஃபுல்லா, அதனுடைய வால்ஸ் ஃபுல்லா இது வந்து படர்ந்து இருக்கும். இந்த பிரஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சரோட இருக்கிற இந்த செல்ஸுக்கு பேர் வந்து பிரஸ்ட் பார்டர் செல். அதாவது இந்த மைனூட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் பிரஸ்ட் பார்டர் செல். இது வந்து வில்லி எப்படி வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதோ உணவை உறிஞ்சுறதுக்கு, அதே போல இந்த மைக்ரோ வில்லி அப்படிங்கிறது இந்த வில்லி மேல சர்ஃபேஸ் ஏரியாவா ஆக்ட் பண்ணுது. இந்த பிரஸ்ட் பார்டர், அந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து வில்லிக்கு வந்து நிறைய சர்ஃபேஸ் ஏரியாவை ஏற்றி கொடுக்குது, அதிகப்படுத்தி கொடுக்குது உணவை உறிஞ்சுறதுக்கு. இன்டெஸ்டைனுக்கு வில்லி மாதிரி இந்த மைக்ரோ வில்லி, நுண்விரலி அப்படின்னு சொல்லலாம், இது வந்து வில்லிக்கு. இதன் மூலியமா தான் ஃபுட்டு, டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு அப்சார்ப் ஆகி பிளட் வெசலுக்கு போய் சேருது. அப்புறம் இந்த ஃபுட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற சென்டர் போர்ஷனான ஜெஜுனம் அப்படிங்கிற குடல் பகுதியில தான் மேக்சிமம் நடக்கும். மோஸ்ட் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜெஜுனம் அப்படிங்கிற சிறுகுடல் பகுதியில. அதே போல இந்த நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது டைஜஸ்ட் ஆன ஃபுட், அதாவது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸா இருந்தது சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா மாறினதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளர் சப்ஸ்டன்சஸையோ அல்லது பாலிமரா இருந்ததை மோனோமரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோனோமர் அல்லது சிம்பிளர் சப்ஸ்டன்சஸை அப்சார்ப் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் நியூட்ரியன்ஸ். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து அப்சார்ப் பண்றது இல்லை. இப்ப இந்த வில்லியில என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, எப்படி அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வில்லியில வந்து இந்த பகுதிக்கு பேர் வந்து பிளட் கேபிலரிஸ், அந்த டியூப்ஸ் மாதிரி போறது. சென்டர்ல ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதுக்கு வெளியில இருக்கிற அந்த நுண்குழாய்களுக்கு பேரு வந்து பிளட் கேபிலரிஸ். அடுத்து வந்து அந்த வில்லி மேல இருக்கிற அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் வந்து எபித்தீலியம் அல்லது சிங்கிள் செல்டு தின் வால். இந்த வால் அப்படிங்கிறது ஃபுல்லாமே சிங்கிள் செல்லால தான்
ஆயிருக்கும். அதனாலதான் டைஜஸ்டட் ஃபுட் வந்து ஈஸியா பாஸ் ஆகி உள்ள இருக்கிற கேபிலரிஸ் அண்ட் அந்த சென்டர்ல இருக்கிற போர்ஷனுக்கு பேரு லாக்டியல், அதுக்குள்ள ஈஸியா ரீச் ஆகி அதனால அப்சார்ப் பண்ணப்படும். இட் வில் பி அப்சார்ப்டு. இந்த இந்த சிங்கிள் செல் அப்படி சிங்கிள் செல்லா இருக்கறனால தின்வாலா இருக்கு, அதனால ஈஸியா வந்து உள்ள ஊடுருவி போயிடும். அந்த ஊடுருவற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிஃப்யூஷன் அண்ட் பேசிவ் டிஃப்யூஷன், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இருக்கு. இந்த உணவு அதாவது உணவு அந்த தின்வால ஊடுருவி பரவுறதுக்கு பேரு. இதை பத்திலாம் நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. இப்ப நம்ம எப்படி அப்சார்ப் ஆகுது, என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகுது, எந்த பகுதியில் அப்சார்ப் ஆகுது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து அந்த பிளட் கேபிலரிஸ்குள்ள இருக்கிற அந்த சென்டர் போர்ஷனுக்கு பேர் தான் லாக்டியல், அதாவது லிம்பெட்டிக் கேபிலரி, குடற்பார் குழாய்கள். அதாவது தின் வால்டு மைக்ரோ வெசல்ஸ். இந்த பிளட் கேபிலரிஸோட வந்து இது தின் வால்டா இருக்கும் பிட்வீன் த செல்ஸ். இதுல அந்த பிளட் கேபிலரிஸ் ரத்த நுண்குழாய்கள் போய் பிளட் வெசல்ஸ்ல கீழே அந்த சப் முக்கோசால இருக்கிற பிளட் கேபிலரிஸ்ல போய் ஜாயிண்ட் ஆயிரும். அதே போல அந்த லாக்டியல் வந்து லார்ஜர் லிம்பெட்டிக் வெசல்ல போய் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லாக்டியல் அப்படிங்கிறது என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணணும்னா ஃபேட்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், அப்புறம் விட்டமின்ஸ் ஏ, டி, இ அண்ட் கே. இந்த விட்டமின்ஸ் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். அதனால இந்த விட்டமின்ஸ் வந்து இந்த லாக்டியல் அப்படிங்கிற மைக்ரோ வெசல் வந்து அப்சார்ப் பண்ணி லார்ஜர் லிம்பெட்டிக் வெசல்ல கொண்டு போய் சேர்த்துரும். அது இந்த பிளட் கேபிலரிஸ்ல பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், வாட்டர், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பிசி. இந்த பி அண்ட் சி அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். அதனால இது வந்து இந்த பிளட் கேபிலரிஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர், இது எல்லாமே தேவையான நியூட்ரியன்ஸ். இந்த மாதிரி அப்சார்ப்ஷன், இந்த நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் வில்லினால தான் இந்த எல்லா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட், அதாவது நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணப்படுது, உறிஞ்சப்படுது. இதுல இன்னொன்னும் பார்த்துருப்போம், டயட்ரி ஃபைபர்ஸ். அது வந்து இந்த மாதிரி அப்சார்ப் ஆகாது. அது வந்து டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை வெளியேற்றுறதுக்கு தான் அந்த டயட்ரி ஃபைபர்ஸ் அல்லது ரெஃபேஜஸ் யூஸ் ஆகுது. அது வந்து எந்த போர்ஷன்னாலையும் வந்து அப்சார்ப் பண்ணப்படுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா நம்ம உடம்புக்கு வந்து உணவு கிடைக்காது, பட்டினி தான் கிடைக்க வேண்டியிருக்கும். We will quickly starve. இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்தரலாம். இந்த பகுதியில் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்படி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து எப்படி அப்சார்ப் ஆகி எப்படி வந்து பிளட் வெசல்ஸுக்கு போய் சேருது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா இன்னர் வால்ஸ் வந்து இட் வில் பி லைன்ட் வித் முக்கோசா அப்படிங்கிற மெம்பரேனால, அந்த முக்கோசால தான் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், வில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அது அந்த இன்னர் லேயர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறனால அந்த வில்லி தான் வந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுறோம் வித் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த வில்லி மூலியமா தான் ஃபுட் அப்சார்ப் ஆகி உள்ள இருக்கிற கேபிலரிஸ்க்கு போய் சேருது. அந்த வில்லி அப்படிங்கிறனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்லால ஆனதா இருக்கும். அதனுடைய சர்ஃபேஸ் சிங்கிள் செல்டா இருக்கிறனால ஃபுட் வந்து ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி பரவி உள்ள இருக்கிற கேபிலரிஸ்ல போய் ரீச் ஆயிரும். வில்லி எப்படி ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதோ, வில்லி அப்படிங்கிறதே வந்து மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் பார்க்க முடியும். அந்த வில்லி எப்படி ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதோ, அதே போல செல்ஸ் வந்து வில்லியினுடைய சர்ஃபேஸ் ஏரியால அதனுடைய வில்லியினுடைய சர்ஃபேஸில் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கிற மைனூட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸோட இருக்கிற செல்ஸுக்கு பேர் தான் மைக்ரோ வில்லி.
வில்லி அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்குது. இந்த மைக்ரோ வில்லி அப்படிங்கிறது வில்லி மேல படர்ந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ வில்லிக்குள்ள அதை விட மைக்ரோ ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆனா மைக்ரோ வில்லி அதனுடைய சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த செல்ஸினுடைய சர்ஃபேஸ் வந்து பிரஷ் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ், மைனூட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறனால இதை வந்து பிரஷ் பார்டர் செல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த வில்லி அண்டு மைக்ரோ வில்லி மூலியமாக தான் நியூட்ரியன்ஸ் எல்லாமே உறிஞ்சப்படுது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்னால. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள இருக்கிற பிளட் கேபிலரிஸ் அண்ட் லாக்டியலுக்கு ரீச் ஆகுது. பிளட் கேபிலரிஸ்ல பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், விட்டமின்ஸ், அது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து அப்சார்ப் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நுண்ணிய இரத்த குழாய்கள், அது லாக்டியல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபேட்ஸ் அண்ட் கிளிசரால், அது கூட ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்சார்ப் பண்ணி பிளட் இந்த லிம்பெட்டிக் வெசல்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துது. இந்த நியூட்ரியன்ஸ் ஆனது வந்து என்ன ஃபார்ம்ல அப்சார்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதர் இன் சிம்பிளர் ஃபார்ம் ஆர் மோனோமர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸா இருந்தது, டைஜஷன்னால சிம்பிளர் ஃபார்மோ அல்லது மோனோமராவோ மாறி இருக்குது. அதை தான் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற வில்லி அண்ட் மைக்ரோ வில்லி அப்சார்ப் பண்ணி பிளட் கேபிலரிஸ்ல கொண்டு போய் சேர்த்துது. இந்த ப்ராசஸுக்கு பேரு தான் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அல்லது அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் சிம்பிளர் ஃபார்ம். Now we came to the end of part 19 of nutrition in animals. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.